அனைவருக்கும் வணக்கம். இன்று தமிழக அரசால் வெளியிடப்பட்ட முக்கியமான 10 அறிவிப்புகள் பற்றிய விரிவான விளக்கத்தை இவ்வீடியோவில் காணலாம். வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் செய்யாமல் பார்க்கவும். நமது சேனலை முதல் முறையாக பார்ப்பவராக இருப்பின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தினசரி நியூஸ் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவிற்கு லைக் செய்து கீழே உள்ள ஹைப் என்ற பட்டனை கிளிக் செய்து விடவும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: கர்நாடகா அணைகளில் இருந்து தமிழகத்திற்கு 12,000 கன அடி தண்ணீர் திறப்பு. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் கர்நாடகா அணைகளின் நீர்மட்டம் அதிகரித்து வருகிறது. இதையடுத்து தமிழகத்திற்கு வினாடிக்கு 12,000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இரண்டாவது அறிவிப்பு: சமையல் எரிவாயு சிலிண்டர் இகேஒய்சி காலக்கெடு நீடிப்பு. சமையல் எரிவாயு சிலிண்டர் வாடிக்கையாளர்களுக்கான இகேஒய்சி சரிபார்ப்புக்கான காலக்கெடு நீட்டிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய தகவலின்படி இகேஒய்சி செய்வதற்காக அவகாசம் ஆகஸ்ட் 23ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இன்னும் இகேஒய்சி செய்யாத எல்பிஜி வாடிக்கையாளர்கள் கால அவகாசத்திற்குள் சரிபார்ப்பை முடித்துக்கொள்ள வேண்டும். மூன்றாவது அறிவிப்பு: யுஜிசி நெட் தேர்வு விடை குறிப்பு இன்று வெளியாகிறது. 2026 ஜூன் மாத யுஜிசி நெட் தேர்வுக்கான தற்காலிக விடை குறிப்பு ஆகஸ்ட் 16ஆம் தேதி வெளியிடப்படும் என்று தேசிய தேர்வு முகமை தெரிவிக்கப்பட்டிருந்தது. விடை குறிப்பு வெளியானதும் தேர்வர்கள் தங்களுடைய பதில்களை சரிபார்த்து தேவையானால் ஆட்சேபனை இருந்தால் பதிவு செய்ய முடியும். நான்காவது அறிவிப்பு: தூத்துக்குடியில் இருசக்கர வாகன ஷோரூமில் தீ விபத்து. தூத்துக்குடி பாளையங்கோட்டை சாலையில் உள்ள தனியார் இருசக்கர வாகன ஷோரூமில் இன்று தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் கிடைத்ததும் 4 தீயணைப்பு நிலையங்களில் இருந்து 6 தீயணைப்பு வாகனங்கள் சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டு தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். ஐந்தாவது அறிவிப்பு: திருவெற்றியூரில் 12 சிறுவர்கள் கைது. திருவெற்றியூரில் 12ஆம் வகுப்பு மாணவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக 16 முதல் 17 வயதுக்குட்பட்ட 12 சிறுவர்கள் காவல்துறையினரால் பிடித்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். பள்ளி தொடர்பான தாக்குதல் சம்பவத்தை தொடர்ந்து மாணவர் உயிரிழந்ததாக முதற்கட்ட தகவல் தெரிவிக்கின்றன. இந்த சம்பவம் தொடர்பான விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஆறாவது அறிவிப்பு: தமிழகத்தில் 77 ரயில் நிலையங்களில் 26 நிலையங்கள் மட்டுமே மறுசீரமைப்பு. அம்ரித் பாரத் ரயில் நிலைய திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் மறுசீரமைக்க தேர்வு செய்யப்பட்ட 77 ரயில் நிலையங்களில் இதுவரை 26 நிலையங்களின் பணிகள் நிறைவடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை பார்க் மற்றும் செயின்ட் தாமஸ் மவுண்ட் உள்ளிட்ட நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளன. சென்னை எழும்பூரில் உள்ளிட்ட பல நிலையங்களில் பணிகள் இன்னும் பல்வேறு கட்டங்களில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏழாவது கடைசி அறிவிப்பு: அணுசக்தி உற்பத்தியில் இந்தியாவின் புதிய இலக்கு. 2047ஆம் ஆண்டுக்குள் இந்தியாவின் அணுசக்தி உற்பத்தி திறனை 100 ஜிகாவாட் அளவுக்கு உயர்த்தும் இலக்கை பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்றும் நீண்டகால திட்டங்களில் அணுசக்திக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். எட்டாவது அறிவிப்பு: பிரதமரின் இலவச ஆன்லைன் பயிற்சி அறிவிப்பு. பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மற்றும் நடுத்தர குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கு போட்டித் தேர்வுகளுக்கான இலவச ஆன்லைன் பயிற்சி வழங்கப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். குடும்பங்களின் நிதிச்சுமையை குறைத்து மாணவர்கள் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராக உதவுவதே இதன் நோக்கம் என தெரிவித்துள்ளார். ஒன்பதாவது அறிவிப்பு: வானிலை தொடர்பான முக்கியமான அறிவிப்பு. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது. குறிப்பாக சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை மற்றும் பலத்த காற்று ஏற்படக்கூடிய சூழல் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதனால் நாளை மழை பெய்யக்கூடிய பகுதிகளில் பொதுமக்கள் சற்று எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களை பொறுத்தவரை நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, திண்டுக்கல், தேனி, தென்காசி ஆகிய மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பு காணப்படுகிறது. குறிப்பாக மலைப்பகுதிகளில் பிற்பகல் மற்றும் மாலை நேரங்களில் மேகங்கள் திரண்டு இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. மழை பெய்யும் நேரத்தில் சாலைகளில் நீர் தேங்குவதுடன் சில இடங்களில் போக்குவரத்து பாதிக்கப்படலாம். ஆகையால் வாகன ஓட்டிகள் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக வட தமிழக மாவட்டங்களில் வானிலை நிலவரத்தை பார்க்கலாம். சென்னை, ராணிப்பேட்டை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது. குறிப்பாக வட தமிழகத்தில் மாலை அல்லது இரவு நேரங்களில் உள்ளூர் வானிலை மாற்றத்தை பொறுத்து இடியுடன் கூடிய மழை ஏற்படலாம். அடுத்ததாக மத்திய மாவட்டங்களை பார்க்கலாம். சேலம், நாமக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஆங்காங்கே மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது. இந்த மாவட்டங்கள் அனைத்திலும் ஒரே நேரத்தில் மழை பெய்யும் என்று கூற முடியாது. ஓரிரு இடங்களில் மட்டும் மழை பெய்ய வாய்ப்பிருக்கிறது. அடுத்ததாக டெல்டா மற்றும் கடலோர மாவட்டங்களின் நிலவரத்தை பார்க்கலாம். தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம் மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் ஆங்காங்கே மழை பெய்யக்கூடும்.
அடுத்ததாக தென் மாவட்டங்களின் நிலவரத்தை பார்க்கலாம். மதுரை, தேனி, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது. குறிப்பாக தேனி, திண்டுக்கல், தென்காசி மாவட்டங்களில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பு சற்று அதிகமாக இருக்கிறது. இப்போது சென்னையில் வானிலை நிலவரத்தை பார்க்கலாம். சென்னையை பொறுத்தவரை நாளை வானம் பொதுவாக ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழையும் இடியுடன் கூடிய மழையும் பெய்ய வாய்ப்பு உள்ளது. சென்னையில் நாளை அதிகபட்ச வெப்பநிலை என்பது 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் வரையிலும், குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் வரையிலும் இருக்க வாய்ப்புள்ளது. அதனால் சென்னையில் நாள் முழுவதும் தொடர்ந்து மழை பெய்யும் என்று எதிர்பார்க்க முடியாது. மாலை மற்றும் இரவு நேரங்களில் திடீர் மழை பெய்யக்கூடும். அடுத்ததாக காற்றின் நிலவரத்தை பார்க்கலாம். நாளை இடியுடன் கூடிய மழை ஏற்படும் சில இடங்களில் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். எனவே இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்று வீசும் நேரங்களில் பொதுமக்கள் மரங்கள், மின்கம்பங்கள், விளம்பர பலகைகள் அருகில் நிற்பதை தவிர்ப்பது நல்லது. குறிப்பாக திறந்த வெளிகளில் நிற்பதை தவிர்த்து பாதுகாப்பான இடத்தில் இருப்பது நல்லது. அடுத்ததாக வரும் நாட்களில் வானிலை நிலவரத்தை பார்க்கலாம். ஆகஸ்ட் 18 மற்றும் 19 ஆகிய தேதிகளில் தமிழ்நாட்டில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தற்போதைய IMD எச்சரிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. அதே நேரத்தில் இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்பும் தொடரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் 20ஆம் தேதியும் இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்பு உள்ளது. எனவே ஆகஸ்ட் 17ஆம் தேதியிலிருந்து அடுத்த சில நாட்களுக்கு தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு மழைக்கான சூழல் தொடரக்கூடும். சுருக்கமாக நாளைய வானிலை நிலவரம் என்பது தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பிருக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட தமிழகத்தின் சில பகுதிகள், தென் மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்களில் ஆங்காங்கே மழை பெய்யக்கூடும். சில இடங்களில் இடியுடன் கூடிய மழையும் மழை நேரத்தில் காற்றின் வேகம் அதிகரித்தும் காணப்படலாம். கடைசி முக்கியமான அறிவிப்பு. முதலமைச்சர் விஜயின் ஊழல் ஒழிப்பு அறிவிப்பு கவனம் பெற்றுள்ளது. சுதந்திர தின உரையில் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஊழலை ஒழிப்பது அரசின் முக்கிய இலக்கில் ஒன்று என்றும், ஊழலுக்கு எதிராக பூஜ்ய சகிப்புத்தன்மையுடன் அரசு செயல்படும் என்றும் தெரிவித்திருந்தார். தமிழகத்தை ஊழல் இல்லாத மாநிலமாக மாற்றுவதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார். அதேபோல் தமிழகத்தில் 11 மதுபான வகைகளுக்கான தடை வாபஸ். தமிழகத்தில் விற்பனை செய்யப்பட்டு வந்த 11 வகையான மதுபானங்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த தடை உத்தரவை உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் திரும்ப பெற்றுள்ளது. உற்பத்தி நிறுவனம் விதிமுறைகளை முழுமையாக பின்பற்ற 30 நாட்களுக்குள் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை தொடர்ந்து இந்த மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இத்துடன் இந்த 10 முக்கிய அறிவிப்புகள் என்பது முடிவடைகிறது. இந்த அறிவிப்புகளில் எது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்பது குறித்த கருத்துக்களை கீழே பதிவிடவும். இதுபோன்ற தினசரி அப்டேட்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ஹைப் என்ற பட்டனை கிளிக் செய்து விடுங்கள். மறக்காமல் லைக் செய்து விடுங்கள். நன்றி.